பாராளுமன்றத்திலே உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை பற்றி கூறியது ஒரு பெரும் சர்ச்சையாக வெடித்திருக்கின்றது. ஒரு பெரும் சர்ச்சை வெடித்திருக்கின்றது என்று சொல்வதற்கு பதிலாக அதை ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக ஆக்குவதற்கு காங்கிரஸும் மற்ற சில எதிர்க்கட்சிகளும் முயற்சி செய்கின்றன என்று சொல்லலாம். காங்கிரஸுக்கும் மற்ற எதிர்க்கட்சிகளுக்கும் அரசியல் ரீதியாக இது எவ்வளவு தூரம் பயன் கொடுக்கும் என்பது பொதுமக்கள், வாக்காளர்கள் இவர்களை எவ்வளவு தூரம் நம்புகின்றார்கள் என்பதை பொறுத்து அமையும். முதலிலே அப்படி என்னதான் சொன்னார் அமித்ஷா அவர்கள் என்பதை பார்ப்போம். அவர் கூறியது என்னவென்றால், அம்பேத்கர் அம்பேத்கர் என்று கூறுவது இப்பொழுதெல்லாம் ஒரு ஃபேஷனாக போய்விட்டது. எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் 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 அம்பேத்கர். இப்படி அம்பேத்கரின் பெயரை திருப்பி திருப்பி கூறுவதற்கு பதிலாக இறைவனின் திருநாமத்தை திரும்ப திரும்ப உச்சரித்தால் புண்ணியமாவது கிடைக்கும் என்றுதான் அவர் கூறினார். ஒரு சிறிய அளவிலான நகைச்சுவை உணர்வினாலே உந்தப்பட்டு அவர் இவ்வாறு கூறியிருக்கின்றார். என்னவோ அவர் அம்பேத்கர் பெயரை சொல்லாதீர்கள், இறைவன் பெயரை சொல்லுங்கள் என்று வலியுறுத்தியதைப் போல எதிர்க்கட்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவர் சொன்னது என்ன? அப்படி அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வது ஒரு ஃபேஷனாக போய்விட்டது. அதனால் இந்த எதிர்க்கட்சிகள் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கின்றன. உள்ளார்ந்த உணர்வினாலே இல்லை. அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கைகளை பரப்புவதற்காகவோ அந்த கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு அரசியலிலே தகுந்த நடவடிக்கைகளெல்லாம் எடுப்பதற்காகவோ பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை கொண்டாடுவதற்காகவோ அவர்கள் இவ்வாறு அம்பேத்கரின் பெயரை உச்சரிக்கவில்லை. அது ஒரு ஃபேஷன், அவ்வளவுதான். அதனால் ஓட்டு கிடைக்கும், அவ்வளவுதான். இதனால் தான் இவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள் என்கின்ற பொருளிலே தான் அவர் பேசியிருக்கின்றார். அந்த பேச்சிலே எந்த தவறும் இல்லவும் இல்லை. அவர் அம்பேத்கரை எந்த விஷயத்திலும் எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் எந்த விதமாகவும் அவமதித்து விடவும் இல்லை. எனவே இல்லாத ஒரு பிரச்சனையை கிளப்பிவிட்டு அதை பூதாகாரமாக ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள் எதிர்க்கட்சிகள் என்று தான் நினைக்க வேண்டியிருக்கின்றது. அப்படிப்பட்ட சில கட்சிகளின் தூண்டுதலினாலே ஆங்காங்கே சிறிய அளவிலே போராட்டங்கள் கூட நடைபெற்று இருக்கின்றன. எதிர்க்கட்சிகளினாலே தூண்டப்பட்டு அறியாமையினாலே அமித்ஷா என்ன சொன்னார், எந்த பொருளிலே சொன்னார் என்பதை பற்றிய எந்த புரிதலும் இல்லாமலேயே இப்படிப்பட்ட சிலர் போராட்டத்திலே குறித்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரு விதத்திலே இது பிஜேபிக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய விஷயமாகவே மாறிவிட்டது. எதிர்க்கட்சிகள் இப்படி கூக்குரல் இட்ட பின்னாலே பிஜேபி தன்னுடைய பங்கிற்கு விளக்கமும் பதிலடியும் கொடுத்திருக்கின்றது. அந்த பதிலடிகளிலே காங்கிரஸின் லட்சணம் என்ன, காங்கிரஸ் அம்பேத்கர் அவர்களை எப்படியெல்லாம் நடத்தியது என்றெல்லாம் காங்கிரஸை கிழி கிழி என்று கிழித்து கொண்டிருக்கின்றார்கள் பிஜேபிக்காரர்கள். இதனால் என்ன ஆயிற்று என்றால், சிலருக்கு மட்டுமே தெரிந்திருந்த சில விஷயங்கள் இப்பொழுது பலருக்கும் தெரிய ஆரம்பித்து விட்டது. அந்த காலத்திலே காங்கிரஸ், குறிப்பாக ஜவஹர்லால் நேரு ஜாதி வெறி கொண்டிருந்தார். பாபா சாஹேப் அம்பேத்கர் முன்னுக்கு வந்துவிடக்கூடாது, பொதுவெளியிலே லைம் லைட்டிலே வந்துவிடக்கூடாது என்பதற்காக தன்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து அதில் வெற்றியும் பெற்றார்கள். உதாரணமாக அம்பேத்கர் அவர்கள் ஒரு சட்ட வல்லுனர், மிக ஆழ்ந்த அறிவு கொண்டவர். சட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும், அரசியல் அமைப்பு கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியே தெளிவான, தீர்க்கமான, உறுதியான, சரியான நிலைப்பாடு கொண்டவர். அதனால் அரசியல் சட்ட விஷயங்களிலே இந்த நாட்டுக்கு ஒரு பெரும் பங்களிப்பை ஆற்றியிருக்கின்றார் அம்பேத்கர். அதை இந்திய அரசாங்கமும் இந்தியாவுக்காக நல்ல முறையிலே பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அதை கூட ஏனோ தானோ என்று வேறு வழியில்லாமல் பயன்படுத்தினார் ஜவஹர்லால் நேரு. ஆனால் அதை தவிர அம்பேத்கர் அவர்கள் வேறு பல விஷயங்களை பற்றியும் நன்றாக கற்று சிந்தித்து சிறந்த அறிவும் ஞானமும் பெற்று ஒரு சிறந்த அறிவாளியாக விளங்கினார். உதாரணமாக பொருளாதாரம். இது பலருக்கு தெரியாது, ஆனால் நேருவுக்கு தெரியும். அப்படி இருந்த போதிலும் அவர் காங்கிரஸ் அம்பேத்கருக்கு உரிய மரியாதையை அளிக்கவில்லை. இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்க வேண்டும், அதற்கு எந்த திசையிலே முன்னேறி செல்ல வேண்டும் என்பது பற்றியெல்லாம் அம்பேத்கர் அவர்களிடம் நேரு யோசனை கேட்கவில்லை. அதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவும் இல்லை. சொல்லப்போனால் பல்வேறு துறைகளிலே அம்பேத்கருக்கு இருந்த அறிவும் ஞானமும் வெளியிலே வந்துவிடக்கூடாது, மக்களிடையே அவர் மிகுந்த பிரபலம் பெற்றுவிடக்கூடாது என்று ஒரு குறிக்கோளையே வைத்திருந்தார் ஜவஹர்லால் நேரு. அதனால் அம்பேத்கரிடமிருந்து இந்தியாவுக்கு தேவையான உரிய பங்களிப்பை முழுவதுமாக அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அரசியலமைப்பு சட்டத்தை தவிர. இது போதாது என்று இன்னும் கீழ்த்தரமாக நடந்து கொண்டிருக்கின்றது காங்கிரஸ். பிஆர் அம்பேத்கர் அவர்களின் குரல் பாராளுமன்றத்திலே மக்களவையிலே ஒலிக்கக்கூடாது என்று விரும்பினார் நேரு. எனவே அம்பேத்கர் அவர்கள் மக்களவை தேர்தலிலே போட்டியிட்ட பொழுது அவருக்கு எதிராக வேட்பாளர்களை நிறுத்தியது காங்கிரஸ்.
அவர்களுக்கு முழு ஆதரவையும் அளித்து அம்பேத்கருக்கு யாரும் ஓட்டு போடக்கூடாது என்கின்ற பாணியிலே தீவிரமாக காங்கிரஸ் வேலை செய்தது. ஆனாலும் அம்பேத்கர் அவர்கள் நிறைய வாக்குகளை பெற்றார். அதிக அளவில் இல்லாமல் சிறிய அளவிலான வாக்கு வித்தியாசத்திலே தான் அவர் தோல்வியடைந்தார். ஆனால் காங்கிரஸ் சகுனி வேலை செய்தது என்பதை மறுப்பதற்கில்லை. அதிலே காங்கிரஸ் வெற்றியும் பெற்றது. மக்களவையிலே அம்பேத்கர் அவர்களின் குரல் ஒலிக்காமல் செய்துவிட்டது. இன்று என்னவோ அம்பேத்கர் என்று பம்மாத்து பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அதைத்தான் குறிப்பிட்டு கூறினார் அமித்ஷா. அம்பேத்கர் என்று இவர்கள் ஒரு ஃபேஷனுக்காக, ஓட்டுக்காக அவருடைய பெயரை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற பொருளிலே அவர் பேசினார். அவருக்கு முழு விவரங்களும் தெரியும். காங்கிரஸ் அம்பேத்கருக்கு எதிராக எப்படியெல்லாம் வேலை செய்தது என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அதையெல்லாம் மனத்திலே வைத்து கொண்டு தான் இவ்வாறு பேசினார். ஆனால் எதிர்க்கட்சிகளின் கூக்குரலின் பலனாக இன்று இந்த விஷயங்கள் எல்லாமே பொதுவெளிக்கு வந்துவிட்டது, எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. அம்பேத்கருக்கு எதிராக காங்கிரஸ் மேற்கொண்ட நயவஞ்சக சூழ்ச்சிகள் எல்லாம் வெளியிலே வந்துவிட்டன. ஒரு விதத்திலே பார்த்தால் காங்கிரஸ் சொந்த காசிலே சூன்யம் வைத்து கொண்டது என்று கூட சொல்லிவிடலாம். அது எப்படியோ பொதுமக்கள் காங்கிரஸ் பற்றி நன்றாக தெரிந்து கொண்டு ஒரு நல்ல புரிதலுக்கு வருவதற்கு இந்த விஷயங்கள் எல்லாம் உதவிகரமாக இருந்திருக்கின்றன. பொதுமக்கள் விழிப்படைய வேண்டும். பரம்பரை ஆட்சி மனப்பான்மை கொண்ட எந்த கட்சியிலுமே இப்படிப்பட்ட ஒரு போக்கை பார்க்கலாம். ஜாதி வெறி, பட்டியலின மக்களுக்கு உரிய அங்கீகாரம் அளிக்காமல் இருப்பது போன்றவை. அம்பேத்கர் ஒரு மாமேதை. அவருக்கே இந்த நிலைமை என்றால் மற்றவர்களை, சாதாரண ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களை காங்கிரஸ் தன்னுடைய மனத்திலே எப்படி வைத்திருக்கும்? இதையெல்லாம் பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பரம்பரை ஆட்சி மனப்பான்மை உள்ளவர்களிடம் இது சகஜம் என்று சொன்னேன். அதற்கு இன்னொரு சிறந்த உதாரணம் திமுக. பெரியார் என்பார்கள். சமூக நீதி நாங்கள் தான் அதற்கு காவலர்கள் என்றெல்லாம் பம்மாத்து பண்ணுவார்கள். ஆனால் பட்டியலின மக்களின் குரல் ஓங்கி ஒலித்து விடக்கூடாது, அவர்கள் புகழ் பெற்றுவிடக்கூடாது என்பதிலே மிகவும் குறியாக இருப்பார்கள். எனவே இதெல்லாம் இவர்கள் போடுகின்ற நாடகம் என்பதை பொதுமக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். RSS தேர்தல் சாராத, தேர்தலிலே போட்டியிடாத ஓர் அமைப்பு. பிஜேபி தேர்தலிலே போடுகின்ற ஓர் அரசியல் கட்சி. இந்த இருவருக்கும் தான், இந்த இரண்டு அமைப்புகளுக்கும் தான் இந்தியர் என்கின்ற ஒரே உணர்வு மேலோங்கி இருக்கும். ஜாதி மத இன உணர்வுகளுக்கெல்லாம் அங்கே இடமே இல்லை. நன்றாக சிந்தித்து பாருங்கள். அவர்களுடைய செயல்களை, நடவடிக்கைகளை பாருங்கள், சுலபமாக புரியும். முடிந்த வரையிலே அதையெல்லாம் மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல்லுங்கள். அதன் மூலம்தான் காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகள் கட்டமைத்திருக்கின்ற இந்த மாய பிம்பத்தை உடைக்க முடியும். நாடும் முன்னேறும், மக்களும் முன்னேறுவார்கள். இந்த நாட்டிலே வேறு எந்த அமைப்புக்கும், வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் இப்படிப்பட்ட ஓர் அருமையான மன முதிர்ச்சி, மெச்சூரிட்டி இருப்பதாக தெரியவில்லை. வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.